அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாதத்தில் புதன் பகவான் 4ஆம் தேதி சிம்ம ராசியிலும் 23ஆம் தேதி கன்னி ராசியிலும் பயிற்சியாக உள்ளார். அதே போல் சூரிய பகவான் கன்னி ராசியிலும் சுக்கிர பகவான் துலா ராசியிலும் ஆட்சி அதிபதி ஆக அமர உள்ளார். இப்படி 3 கிரகங்களின் முக்கிய நிகழ்வுகள் நடக்க இருக்குது. இதனால் ஏற்படும் கிரக சேர்க்கை அமைப்பானது சில ராசியை சேர்ந்தவங்களுக்கு நிதி நெருக்கடி தரக்கூடும். இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் என நாம் பார்க்க போகிறோம். செப்டம்பர் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். உழைப்பினை உலகிற்கு பறைசாற்றும் கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் பதற்றத்தை குறைத்து கொள்வது நல்லது. இந்த மாதம் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம். தன பாக்கியாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்கிறார். பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க. 6ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கணும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகள் ஏற்படலாம். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறார். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும். போட்டிகள் சமாளிக்கும் திறமை உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள்கிட்ட இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். அடுத்தது குடும்பாதிபதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறாரு. குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்லேசங்கள் மறைந்து ஒற்றுமை ஓங்கும். பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்கும். பெற்றோர்கள் உறவினர்களின் அரவணைப்பு அதிகமாகும். பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகலாம். யோசித்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும். கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் போக வேண்டியது வரும். பழைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல வேகம் காண்பீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போட நினைப்பவங்க அதுக்கான ஆலோசனையில் ஈடுபடுவது நல்லது. அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல்வீங்க. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசணும், அதான் உங்களுக்கு நல்லது. நண்பர்களுடன் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடை ஏற்படலாம். கவனமாக படிக்கணும், அதான் உங்களுக்கு நல்லது. உத்தரம் 2, 3, 4 பாதங்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுதே சிலர் தொழில் நிமித்தமாக வெளியூர் போக வேண்டியது இருக்கும். நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படலாம். கலைஞர்கள் சீரான நிலையில் இருப்பாங்க. அதிகமாக சிரத்தை எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் பணப்புழக்கம் கடந்த காலங்களை விட அதிகமாக இருக்கும். அடுத்தது நான் பார்க்க போகிறது அஸ்தம். உங்கள் பராக்கிரமம் வெளிப்படும். செயலில் வேகம் பிறக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்கள், நிர்வாகத்துறைகளை சேர்ந்தவங்க, மருத்துவர்கள், ரசாயன துறைகளில் உள்ளவங்க, விஞ்ஞானிகள் ஆகியோர் தங்கள் துறைகளில் வளர்ச்சி காண்பாங்க. அடுத்தது சித்திரை 1, 2 பாதங்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுதே நிலம், வீடு, மனை, வாகனம் போன்ற சொத்துகள் சேர்க்கையோ அல்லது அவற்றால் ஆதாயமோ கிடைக்க பெறுவாங்க. மாணவ மணிகள் தங்கள் திறமைக்குரிய வளர்ச்சியை காண்பாங்க. கலைத்துறையினர் எண்ணம் ஈடேறும். சமுதாய நலப்பணியாளர்களுக்கு பாராட்டுகள்லாம் குவியும். வெளியூர், வெளிநாட்டு தொடர்புகள் ஆக்கம் தரும். அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது முடிஞ்சவரை வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோயிலுக்கு சென்று வரணும், அதான் உங்களுக்கு நல்லது. அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்ப்பிறை ஞாயிறு, புதன், வெள்ளி. தேய்பிறை ஞாயிறு, வியாழன், வெள்ளி. சந்திராசிரம தினங்கள் 20, 21, 22. அதிர்ஷ்டமான தினங்கள் 14, 15. இதுவரைக்கும் நாம் பார்த்தது
செப்டம்பர் மாத ராசி பலன்கள் கன்னி ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.